உன்னால் கன்சிஸ்டண்ட்டாக எதையுமே பண்ண முடியலையா? நீ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணினா உடனே குவிட் பண்ணிடுறியா? அப்போ நீ ஒருத்தனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 4 யூடியூப் சேனல், 2 இன்ஸ்டாகிராம் பேஜ், டிஃப்ரெண்ட்டாக வேறு தீமில் கண்டென்ட் போடுறது. ஸ்டார்டிங்கில் மோட்டிவேஷன் வீடியோலேருந்து கடைசியாக சினிமா ரிவ்யூ வரைக்கும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து எதுவுமே ஒர்க் ஆகாமல் ஒரு வருஷம் அதையும் விட்டு ஆல்மோஸ்ட் இது நமக்கு செட்டே ஆகாதுடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நம்பிக்கையில் திரும்ப இது இன்ஸ்டாகிராம் பேஜை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டுட்டு வரும்போது பார்த்தா திடீர்னு முந்தானத்து ஒரு ரீல் வைரல். என்னை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் இது ஒரு 3 வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய பேஜ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து நான் போட்டிருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இந்த கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கப்புறமாவது நம்ம எதாவது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த நம்பிக்கை பொய் ஆகலை. ஆல்மோஸ்ட் நான் போடுற இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ, இந்த ஸ்பீச் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் தான். ஸோ நான் ரெகுலராக இதை நானும் ஃபாலோ பண்ணிட்டு வரங்காட்டி தான் இந்த ரிசல்ட் என்னால் பார்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். முந்தானத்து போட்ட ரீல் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 70K பக்கம் ரீச் ஆக போகுது. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இது வந்து ஏன் இந்த ஒரு கண்டென்ட் இப்போ நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் மை 200th போஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா உடனே கிவ் அப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒன் மோர் டைம்னு உங்களுக்காக சொல்லிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த விஷயத்து மேலே 100% நம்பிக்கை இருந்தால் அது நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும், ஷியோராக நடக்கும். விட்டுறாதீங்க.